ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் போட்ட நிதி அறிக்கையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். 11,500 கோடி ரூபாய் பீகாருக்கு வெள்ளத்தடுப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் இதுவரை ஒரு பைசா கூட ஏன் கொடுக்கவில்லை? அப்பொழுது தேர்தலில் ஒரு மாநிலம் வாக்களிக்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தை புறக்கணிக்க முடியுமா? அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்பதை மோடி அவர்கள் சொல்ல வேண்டும். ரயில்வே துறையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகின்றன. அந்த விபத்துகளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது பல மாநிலங்களை சொல்லுகிறார். தமிழ்நாட்டு பற்றியும் தமிழ்நாடு என்றும் தமிழர்கள் பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. வாக்கு கேட்க வரும்பொழுது மட்டும் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழ்நாடு இலக்கியம் இதை பற்றி பேசுகிறார் மோடி அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறார். தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்? இதையெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மாற்றாந்தாய் மனப்போக்கோடு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை புறக்கணித்து வந்தார்கள். இப்பொழுது இந்த 3 ஆண்டுகளாக கடுமையாக புறக்கணிக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயிலுக்கு அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குகிறேன் என்று சொன்னார்கள், ஒதுக்கவில்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு நிதியிலேயே அதை சரி செய்திருக்கிறார். இப்படி எவ்வளவு கடன் வாங்கி செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கிறது என்பதை மோடி அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இதை இந்த மாற்றாந்தாய் மனப்போக்கோடு தமிழ்நாட்டை அணுகுவதை நாங்கள் வன்மையாக பாஜக அரசை கண்டிக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். எங்கும் வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து செய்தால் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒருபோதும் 0.1% கூட கால் ஊன முடியாது. 40 எம்பிக்கள் கடந்த இதுலேயே 40 எம்பிக்கள் இருந்தாங்க. இப்போ 40 எம்பிக்கள் இருக்காங்க. இவ்வளவு எம்பிக்களை தமிழ்நாட்டிலிருந்து போய் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதியை பெற முடியல அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த வேதனை. கடந்த முறை 39 இருந்தார்கள் பாண்டிச்சேரி உட்பட, இப்ப 40. தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பாசிசவாதியாக இருக்கின்ற ஆட்சியிடம் என்ன செய்ய முடியும்? ஒரு மாநிலத்திற்கு சுண்ணாம்பு, ஒரு மாநிலத்திற்கு வெண்ணெய் என்றால் இது எப்படி பொறுத்து கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும்? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள், தொடர்ந்து வெளிநடப்பு செய்கிறார்கள், போராடுகிறார்கள், வாதாடுகிறார்கள். ஆனால் செவிசாய்க்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.